அன்றகுமார திசாநாயகர் எப்பவுமே ஏகேடி வாரலையும் வேண்டிக் கண்டு வாகன அனுமதி பத்திரங்களையும் வேண்டிக் கண்டு இன்றைக்கு அவைகள் எல்லாம் கோடி கோடியா சோர்த்து தங்களோட பொக்கேட்ட நிரப்பினதே தவிர அவர் திறமாய் செய்வர். ஆனா அவரை சுத்தியுள்ள கூட்டம் எப்படி நடக்க கொடுத்ததெல்லாம் நினைக்கிறாவே அவரை பற்றி கிரேட் பண்ணா தான் நினைக்கிறேன். அவர் வந்த பிறகுதான் இப்ப நாடு நல்லதா வருது. சந்தோஷமா இருக்கு, நல்ல மாதிரியா இருக்கு. கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில அனுரகுமார திசாநாயக்கன்னு சொல்லிக்கலாம். இலங்கையினுடைய நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதியா அனுரகுமார் திசாநாயக்கா வந்திருக்கிறார். அனுரகுமார் திசாநாயக்கை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறோம் கருத்து கேட்டு வரோம். அந்த வகையில் இந்த கிளிநொச்சி வந்திருக்கிறோம். இந்த கிளிநொச்சி பிரதேச மக்கள் அனுரகுமார் திசாநாயக்கை பற்றி என்ன நினைக்கணும், அவருடைய செயற்பாடுகள் எப்படி பார்க்கணும் கருத்துக்கள் கேட்க போகிறோம். பாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எங்களுடைய புதிய ஜனாதிபதியா அனுரகுமார் திசாநாயக்கா வந்திருக்கிறார். அவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் செயல்பாட்டை எப்படி பாக்குறீங்க? 2024 ஜனாதிபதி தேர்தல் மக்களுக்கு ஒரு விடிவென்று தான் சொல்லணும். சரியோ, கூடுதலாக லஞ்சம், ஊழல், மோசடி அனைத்து துறைகளும் இருக்குது, அரசு திணைக்களங்களும் இருக்குது, அரசியல்வாதிகள் சகலருட்டுமே லஞ்சம், ஊழல், மோசடி என்றது தலை தூக்கி நின்று ஆடினது இலங்கையில. சரி, அதாலதான் இன்றைக்கு இந்த விலைவாசிகள், பொருளாதார தடைகள், இதுகளுக்கு எல்லாமே சரியோ. ஆனபடியா ஜனாதிபதி பேரளவில் இல்லாம சொல்லளவில் இல்லாம அவர் இதுகள் எல்லாம் சரியான முறையில நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தினா தான் இந்த இலங்கைக்கு ஒரு விடுதலையும் விடிவு காலமும் வரும் என்றதான் என்னுடைய ஒரு பணிவான கருத்து. அது நேரடியாக ஜனாதிபதிக்கே இந்த கோரிக்கையை நான் நேரடியாக விடுகிறேன். என்ன பிரச்சனைனா, நாங்கள் எல்லாம் பழிவாங்கல், அரசியல் பழிவாங்கல், மோசடிகள் இப்படியான இதுகள் எல்லாம் நான் நிறைய பாதிக்கப்பட்டேன். நான் ஒரு கிராம மட்ட அமைப்பில் நான் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு தலைவராகவும் இருக்கிறேன். நாங்கள் கிராமத்தில் இருக்கிற சில அதிகாரிகள், உத்தியோகத்தருடைய பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் நேரடியாக கொண்டு வர மேல் அதிகாரிகிட்ட அதெல்லாம் அசம்பந்த போக்கு கண்டுங்கான நாங்கள் கொடுக்குற மகஜரையோ கடிதத்தை எல்லாம் குப்பை தொட்டியில போட்ட வரலாறுகளை தான் நாங்கள் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். அது ஆளுநர் வரைக்கும் சென்றிருக்கிறோம். அது நடைபெறவில்லை. உண்மையில இனிவார ஜனாதிபதியால உண்மையில மக்கள், ஏனென்றால் அன்றாட மக்கள் போராலும் யுத்தத்தாலும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு தொழில் செய்ய முடியாம பெரிய ஒரு வாழ்வாதார நிலையெல்லாம் பின்னோக்கி இருக்கிற மக்கள். ஆனபடியா இந்த புதிய ஜனாதிபதி அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக சொன்ன வார்த்தையாக இருக்கக்கூடாது. மக்களுக்கு அவருடைய ஒரு வார்த்தையும் அவருடைய ஒரு நடவடிக்கையும் மிகவும் அவசியமானது. உண்மையில போராட்டம் 30 வருஷம் நடந்தது. அதுக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் எல்லாம் நாங்கள் உரிமைக்காக போராடுறோம், சலுகைக்கு நாங்கள் ஒருபோதும் துணை போக மாட்டோம், எங்களுக்கெல்லாம் சலுகை கேட்க மாட்டோம் என்றெல்லாம் சொன்னவியல் இன்றைக்கு வாரலையும் வேண்டிக் கண்டு வாகன அனுமதி பத்திரங்களையும் வேண்டிக் கண்டு இன்றைக்கு அவைகள் எல்லாம் கோடி கோடியா சோர்த்து தங்களோட பொக்கேட்ட நிரப்பினதே தவிர தமிழ் மக்கள் அடிமைகளாகவும் கொத்தடிமைகளாகவும் புறம் தள்ளப்பட்டதுதான் இன்றைக்கு இலங்கையில வடக்கு கிழக்குல இன்றைக்கு என்ன பொறுத்தளவுக்கு நான் கண்ணூடாக காணக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கின்றது. ஆகவே இதெல்லாத்தையும் ஜனாதிபதி நேரடியாக கவனம் எடுத்து இதுகளுக்கு ஒரு தீர்வு பெற்று தருவார் என்றது என்னுடைய ஒரு ஆசையாகவும் வேண்டுகோளாகவும் இருக்குது. அதை செய்வார் என்று நம்பிக்கையும் இருக்குது. அவற்ற செயற்பாடு என்ன பொறுத்தவரையில் நான் சொல்ல வர போறேன் அப்படின்னு சொன்னா, நான் உண்மையிலுமே ஜனாதிபதி தேர்தலில் நான் அனுரகுமார திசாநாயக்காக தெரிவிக்கவில்லை. நான் தெரிவிச்சேர்ந்து வேற ஒரு ஆள். ஆனால் இப்போ வரைக்கும் நான் சொல்லிக்கணும்னு சொன்னால், அவருக்கு நான் வாக்கு போடாத நினைச்சு நான் இப்போ வரைக்கும் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு நான் போடாத நினைச்சு நான் இந்த வரைக்கும் வெக்கப்படுறேன். ஏன்னு சொன்னால், அந்த ஒரு நல்ல மனுஷனுக்கு நான் ஓட்டு போடவில்லை என்றதுக்காக அதே மாதிரி நான் பாராளுமன்ற தேர்தலில் என்னை பொறுத்தவரையில் நான் யோசிக்கிறேன்னு சொன்னேன், அவருக்கு தான் எந்த ஓகே. அதை விட வேற ஒன்று, அனுரகுமார திசாநாயக்கா எப்பவுமே ஏகேடி, அதான் எனக்கு ஓகே. ஜனாதிபதி எங்கண்ட கோரிக்கையில நிறைவேற்றணும் தான் எங்களுக்கு ஆசை. ஜனாதிபதி நாங்க விவசாயம் தான் நாங்க செய்யறோம். நாங்க செய்யற விவசாயத்துக்கு எங்களுக்கு பசலைகள் மற்றது எண்ணெய் வளங்களை குறைச்சி தந்தாருன்னு சொன்னா மிக்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதுதான் முதல் எங்கண்ட நாட்டுக்கு அடிப்படை பசலையும் எண்ணெயும் தான் முக்கியம். எண்ணெய் இல்லைன்னு சொன்னா வாகனங்கள் போக்குவரத்து கஷ்டமா இருக்கும். இப்ப ஜனாதிபதி
அதுகளை வந்து குறைச்சு கொண்டு இருக்கிறார். இன்னும் சருதியா குறைச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவாருன்னு சொன்னா நாங்க இன்னும் ஆதரிப்போம் ஜனாதிபதியா. நாங்க ஆதரிச்சது குறைவுதான். என்ன சொன்னா சில பக்கங்கள்ல கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில அனுரகுமார திசாநாயக்கன்னு சொல்லிக்கல வந்து அவரை ஆரண்டே தெரியாம இருந்தாங்க. இப்ப இந்த ஜனாதிபதி தேர்தல் வரைக்குள்ள தான் அப்படிப்பட்ட ஆள் எப்படி ஆனாலும் இன்னும் போக 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 போகத்தான் தெரியும் அவர் இந்த உண்மை நிலவரங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி. அவர் இன்னும் மக்களோட வாழ்க்கை செலவுகளை குறைச்சாருன்னு சொல்லி சொன்னா நாங்கள் நல்லா ஆதரிப்போம். ஏன் இதை மாதிரி முதல் வந்து ஜனாதிபதியா மஹிந்த ராஜபக்ச வரைக்குள்ள எங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் செஞ்சவர். ஆனா அவரும் வந்து சில பிள்ளைகள் விட்டபடியா அவர் வந்து பெரும்பான்மை மக்களாலேயே வந்து துரத்தி அடிக்கப்பட்டவர். கோட்டபாய அவர் வந்து துரத்தி அடிக்கப்பட்டவர். அப்படி இல்லாம எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாட்டை வந்து எங்களுக்கு தருவாருண்டா என்ன வயசு 30, இன்னும் ஒரு 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோம்னு சொன்னாதான் நாங்க எங்கண்ட பிள்ளைகளையும் வந்து நாளைக்கு நாங்க ஒரு நல்ல சமுதாயத்துல கொண்டு வந்து குடிவரி இல்லாத ஒரு நல்ல சமுதாயத்துல படிப்பு அறிவு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சமுதாயத்துக்கு வருவோம் என்று நினைக்கிறேன் நான். நாங்கள் வந்து இந்த தொழில்கள் தோட்டங்கள் இந்த கண்டுகள் செய்யறதால வந்துதான் எங்களுக்கு ஆதாயம் இருக்கு. இதுகளும் இல்லைன்னு சொன்னா எங்கண்ட நிலைமையில் வேற நாங்களே நீ குடு கஞ்சா அதுகள் பாவிக்க வேண்டிய நிலைமையில் வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னா. மற்றும்படி எங்களுக்கு வந்து தொழில் செய்யறதுக்கு வேற பெரிய மூலதனங்கள் எதுவுமே இல்லை. இருக்கிற மூலதனங்களை வச்சுக்கொண்டு இன்னும் வாழ்க்கை செலவுகள் குறையும் என்று சொன்னா நாங்கள் அதுகளை ஓரளவு கண்டாலும் கொஞ்சம் படிப்படியா முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போ நடந்து கொண்டிருக்க பார்க்க சந்தோஷமா இருக்கு, நல்ல மாதிரியா இருக்குது. அது இதே மாதிரி தொடர்ச்சியாக நடக்கணும். எல்லா விஷயமும் எல்லா பொருட்களும் விலைகள் குறைஞ்சி நாட்டில் நல்லா நடந்தால் எல்லாரும் நல்லா எல்லா மக்களையும் சமமாக பார்த்து எல்லாரும் ஒரே மாதிரி கவனிப்பாங்க. சந்தோஷம் தான் விருப்பம் எங்களுக்கு. அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வெள்ளொன்னு எதிர்பார்த்தோம். வந்து நல்ல ஒரு ஆட்சி செய்தால் சந்தோஷம். ஓகே. அவர் வந்த பிறகுதான் இப்ப நாடு நல்லதா வருது. தொழிலாளிகள் இதாலே கொஞ்சம் இதாக வந்து கொண்டிருக்கு, எல்லாம் குறைஞ்சு. அது எல்லாம் பெட்ரோல் முட்டை மற்ற சாமான்கள் ஒன்றும் குறைய காணு. அவர் வந்து அரசியல் நடத்துறது எவ்வளவு சந்தோஷப்படுறேன். நவம்பர் 14 வந்து பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்கு யாருக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்க? இப்ப ஜனாதிபதிக்கு தான் நாங்கள் ஓட் போடுவோம். சரி சரி, ஓகே, நன்றி. இதுவரைக்கும் வந்த ஜனாதிபதியை விட அவர் கொஞ்சம் நல்ல மாதிரி நடந்து கொள்வாருன்னு நினைக்கிறோம். ஒரு கணக்க சொல்றதுக்கு இல்லை. மேலும் போக போகத்தானே தெரியும், பார்த்துவோம். இப்ப ஒரு 10 நாள் தானே போயிருக்குது. 10 நாள்லயே பொருட்கள் எல்லாம் ஒரு சொல்றதுக்கு இது என்ன வெளுத்தது எல்லாம் இல்லையன்றது நினைக்கிறது. அதுதானே பணம் வந்திருக்கிற பிரச்சனையில போக போக சரியான முறையில நடைமுறைப்படுத்தி கொண்டு போவாருன்னு நினைக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எங்களுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, அவரை பற்றி நினைக்கிறீங்க? அவரை பற்றி கிரேட் பண்ண தான் நினைக்கிறேன். அவர் செயல்படலாம். உண்மையே நாட்டை ஆழ்ந்து சரியான முறையில் நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை எந்த நெஞ்சிலே இருக்கு. ஏன்னா இவ்வளவு காலம் நாங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கி இனி நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை எந்த நெஞ்சிலே இருக்கு. அவர் செயல்படலாம். பாத்தீங்கன்னா செயல்படலாம். திருப்தி. முட்டை எல்லாம் விலை உறைஞ்சிருக்கு, பெட்ரோல் விலை உறைஞ்சிருக்கு. அது இல்லை, ஒரு அதாவது மற்றவைக்கு இடைஞ்சல் இல்லாமல் நிர்வாகம் கொண்டு போறவர் தான். அந்த நம்பிக்கை எங்கள்ல இருக்கு. ஓகே ஓகே, நன்றி. அவரை நான் என்ன பொறுத்தளவில் அவர் ஒரு நல்ல மனுஷன், ஒரு நேர்மையான ஒரு ஆளுன்றதை நான் நினைக்கிறேன். நாட்டில் களவு போய் பஞ்சம் வரக்கூடாது, இதுகள் ஒன்றும் இல்லாமல் ஒழிக்க வேண்டும்ன்றது அவருடைய மன அடிப்படை எண்ணம் என்று தான் நான் நினைக்கிறேன். அதால அவர் திறமாய் செய்வர். ஆனால் அவரை சுற்றியுள்ள கூட்டம் எப்படி நடக்க போதோ அது பொறுத்திருந்து தான் பார்க்க அவர் செய்வார். அது எனக்கு விளங்கு. அவருடைய மனசை விளங்குது. அவருடைய மனம் சில பேருக்கு அது சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அவர் நடைமுறையில அவரை பற்றி நாம் புரிந்து கொண்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 நாள் ஆகுது. இப்போ அவர் செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? இப்போ நடக்க செயல்பாடு நாங்கள் அரசியல்வாதிகள் இல்லைத்தானே தம்பி, சும்மா பொதுவாக பார பேப்பர்களை பார்க்குறானே. அப்போ அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பரவாயில்லை. ஆனால் ஓவராயும் போகிற மாதிரி தெரியுது.
ஓவராயும் போகக்கூடாது அரசியல் ஆக கூட போனாலும் யாரும் அதுக்குள்ள வேலையை பண்ணி போடுவாங்க. அதால நிதானமாக அவர் போனால் இன்னும் அவற்றை காலம் முடியும் மட்டும் ஸ்ரீலங்காவை ஆளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஓகே. எதிர்காலம் என்னென்ன மாதிரி விருப்புன்றது தான் இதாக இருக்குது. தமிழர்கள்லாம் நல்ல மாதிரி தான் கதைக்கினேன் அதை பற்றி. எங்களுக்கு பின்னைக்கு பின்னணி தான் என்ன மாதிரி வரப்போகிறது இல்லை. இந்த பதறைகள் இதுகள் இந்த வந்து வன்னிப்பில் இருந்ததில் முக்கியமான தேவை அதெல்லாம். நாளைய தினம் பூநகரி மக்களுடைய கருத்துக்கள் தொடரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஜஃப்னா பால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.